ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரொம்ப வித்தியாசமான சம்பவம் தான். ரோட்டில் ஒரு கார் வந்துட்டுருக்கு. அதே நேரத்தில் மேலேருந்து உருண்டு விழுந்திருக்கு பாருங்கள், ஒரு பெரிய உருளை. எங்கேருந்து தான் இப்படியெல்லாம் நடு ரோட்டை பார்த்து விழுதோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். கரெக்டாக பைக் வரவும் சரியாக இருந்திருக்கு. ஆனாலும் பைக்கில் இருந்தவங்க தப்பிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது காற்று ரொம்பவே வேகமாக அடிக்குது. இதில் எதை பிடிக்கிறது எதை விடுறது அப்படின்னு தெரியல. இந்த கூரையாவது பிடிக்கலாம் அப்படின்னு அதோட கம்பியை தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து கூரையும் கீழே விழுந்து ஆளும் கீழே விழுந்து பக்கத்தில் இருக்கிற மரமும் மேலே விழுந்திருக்கு பாருங்க. ஆனால் சின்ன இடைவெளியில் ஆள் மாட்டி இருந்ததுனால அவங்களுக்கு நல்ல வேலை எதுவும் ஆகலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ராத்திரி நேரம் காத்தாட நடந்து போகலாம் அப்படின்னு மெதுவாக நடந்துட்டு இருந்த அந்த நேரத்தில் காற்று சூறாவளி மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு. பக்கத்தில் இருந்த ஒரு மரமும் சரிஞ்சு விழ அந்த மரத்தை பிடிச்சதுனால இப்போ அதை விடவும் முடியல பிடிக்கவும் முடியல அப்படிங்கிற அளவுக்கு தாங்கி பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக அந்த மரத்தை கீழே போட்டுட்டு ரெண்டு பேரும் ஒரே ஓட்டமாக வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோ நம்ம பார்க்குறது இந்த ட்ரக் வேகமாக போகும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த மின் கம்பியில் உரசினதுனால அந்த கம்பியை அருந்து கீழே விழுற நிலைமைக்கு வந்துடுச்சு பாருங்க. பின்னாடியே பைக்கில் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவரை இந்த அளவுக்கு இழுத்து போட்டிருக்கு. நல்ல வேளை அவர் அந்த பைக்கில் இருந்து தப்பி கீழே விழுந்தாலும் உடனே எந்திரிச்சு வந்துட்டாரு. மின் கம்பி எல்லாமே அருந்து கிடக்குது. பார்க்கறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த ட்ரக்ல இருந்து பொருட்கள் எல்லாம் கீழே இறக்கி வைக்கிறதுக்கான வேலையை இந்த ரெண்டு பேரும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நல்லா நின்றுட்டு இருந்த இந்த ட்ரக் திடீர்னு இறக்கத்தை பார்த்து வேகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஆளே இல்லாமல் வண்டி இந்த வேகத்தில் வந்து கரெக்டாக அந்த கார் மேலே தான் விழுந்திருக்கு. காரும் கொஞ்சம் அப்பள மாதிரி நொறுங்கி தான் போச்சு. திடுதுப்புன்னு இப்படியெல்லாம் கிளம்பி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனைக்கு உருண்டு வரும்போது ட்ரக்குக்குள்ள ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. பத்திரமா வெளியே வந்து சேர்ந்துட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது மின்னல் வேகத்தில் நடந்து முடிஞ்ச சம்பவம். இங்கே ஒரு கார் போயிட்டு இருக்கு, முன்னாடி ஒரு லாரி போயிட்டு இருக்கு. பக்கத்துலேயே ஒரு பைக்கு இந்த காரை முந்தி போகுது. லாரி பக்கத்தில் போன அந்த நேரம் பார்த்து என்ன ஆச்சுதோ பைக்கு தடுமாறி ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டாங்க. டயருக்கும் ஆளுக்கும் ஒரு அடி கேப்பு கூட இல்லை. எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். புல்லரிக்கிற சம்பவம் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் எந்திரிச்சிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் பார்க்குறது கடைக்கு முன்னாடி 2-3 பேர் உட்காந்துருக்காங்க. ரோட்ல நேராக போயிட்டு இருந்த பஸ் திடீர்னு கடையை பார்த்து வந்திருக்கு பாருங்க. கடைக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வேகமாக ஆளுக்கு ஒரு திசையை பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியும் அந்த கம்பியில தட்டி நின்றுடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் பார்க்குறது ரூம்ல ஓடிட்டு இருக்கிற ஒரு ஃபேன். எங்க சேர்ல ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. கரெக்டா அவர் பக்கத்துலேயே விழுந்திருக்கு பாருங்க. இந்த ஃபேன் கிட்டேயே ரொம்ப உஷாரா இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் ஏதோ வேலை பார்த்து நடந்து வந்துட்டு இருக்கும் போது அப்படியே அதில் தடிக்கு கீழே விழுந்துட்டாரு. அந்த நேரம் பார்த்து இந்த டெம்போவும் கிளம்புறதுக்கு தயாராகிடுச்சு பாருங்க. பின்னாடி ஒருத்தர் விழுந்திருக்கிற விஷயம் தெரியாம ஆனாலும் அவர் உடனே சுதாரிச்சு அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் கேமராவில் இந்த சம்பவத்தை பார்த்துருக்குறாங்க. இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கூரை மேலே நின்று 2-3 பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் அந்த கூரை மேலே இருந்து அப்படியே சரிஞ்சு கீழே விழுறாரு பாருங்களேன். இந்த மாதிரி உயரமான இடங்களில் வேலை பார்க்கும்போது ரொம்ப உஷாராக தான் இருக்க வேண்டியிருக்கு. இதே மாதிரி இங்கே 2 பேர் இந்த மிஷின் மேலே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அந்த மிஷின் அப்படியே சரிஞ்சு இவரையும் கீழே இழுத்துட்டு போகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. எல்லாமே இரும்பு கூர்மையான பாகங்கள். ஆனால் மேலே நின்றவர் உடனே சுதாரிச்சு இவரை அப்படியே கைத்தாங்களை பிடிச்சிக்கிட்டாரு. ஆள் தொங்குற மாதிரி இருந்தாலும் உடனே சுற்றி இருந்த எல்லாரும் வேகமாக ஓடி வந்து அவரை அப்படியே மேலே தூக்கி கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் கடினமான வேலை செய்கிற இடங்கள்ல ரொம்ப கவனமாக தான் இருக்க வேண்டியிருக்கு. நொடி பொழுதுல நடந்த சம்பவம் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இதே மாதிரி தான். இங்க ரோட்டோரத்தில் தான் இவர் நின்றுட்டு இருக்கிறாரு. ஒரு பஸ் போகுது. அந்த பஸ்ல இருந்து அந்த கதவு பாருங்க அப்படியே உடைஞ்சு ஆள் மேலே விழுற நிலைமைக்கு வந்துடுச்சு. அது தனியாக கலண்டு ரோட்ல போற ஆள் மேலே விழுற நிலைமைக்கு இருந்திருக்கு பாருங்க. ஆள் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாரு. பஸ் டிரைவரும் உடனே வண்டியை நிறுத்தி தனியாவே அந்த கதவை கழட்டி எடுத்துட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல காற்று ரொம்ப பயங்கரமா வீசிட்டு இருக்கு. இதனால இந்த பெரிய கேட்டு நகர்ந்து வருது பாருங்க. அதே நேரத்துல மேல கூரையில இருக்கிற இந்த 2 டேங்கும் அப்படியே கீழே விழுந்துடுச்சு. இது என்னதான் பிளாஸ்டிக்கா இருந்தாலும் கொஞ்சம் கனமா வெயிட்டா தான் இருக்கும். அது கூட காத்துல இழுத்துட்டு வந்திருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்குறது ரொம்ப பரபரப்பான ரோடு தான். இந்த ரோட வித்தியாசமா கிராஸ் பண்ணி இந்த 2 பேரும் போயிருக்கிறாங்க. ஆனா பின்னாடி இருந்த லேடி ஏதோ வித்தியாசமா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு உடனே ரன்னிங்ல இறங்குறதுக்கு பார்த்துருக்காங்க. ரோட கிராஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நிதானம் கண்டிப்பா தேவைதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்குறது கார் வேகமா போயிட்டு இருக்கு. திடுதிப்புன்னு ஆளே இல்லாத ஒரு வண்டி அவ்வளவு வேகத்துல முன்னாடி வந்திருக்கு பாருங்க. ஒரு திரும்பி அப்படியே எதிரில் வந்திருக்கிற இந்த காரு கூட மறிச்சு நிக்குது. ஆளே இல்லாம ரோட்டோரத்தில் நிறுத்தி இருந்தது எப்படி நடு ரோட்டை பார்த்து வந்திருக்கு. பத்திரமா கூட்டிட்டு போறதுக்காக ஆள் மறுபடியும் ஓடி வராங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்குறது தேவாங்கு. சில பேரை தேவாங்கு மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம். நிஜத்துல தேவாங்கு இந்த மாதிரி தான் இருக்கும். 2 பெரிய முட்டைக்கண்ணுன்னு பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அதனால உலகத்துல அழகு இல்லாத உயிரினம் அப்படிங்கிற பட்டியல்ல இதுவும் இருக்குது. இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு பெரிய ஆலமரம். இந்த ஆலமரம் அடுத்த செகண்டே கீழே விழப்போகுதுன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? ஆனால் அதுக்கான எந்த அறிகுறியுமே தெரியல. ஒரே செகண்டில் அப்படியே தொப்புன்னு கீழே விழுந்துடுச்சு. நிறைய கார் வண்டி போகிற பெரிய ரோடு தான், இருந்தாலும் எந்த வண்டி மேலேயும் படலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரோட்டோரத்தில் 4-5 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. ரோட்டில் 2-3 பசங்க சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க.
அதில் ஒரு சின்ன பையன் சைக்கிள் ஓட்டி வரும்போது பிரேக் போட முடியாத அளவுக்கு சைக்கிள் அவ்வளோ வேகமாக வந்திருக்கு. இதை பார்த்தவர் கொஞ்சமாக தாமதிக்காமல் உடனே அந்த பையனை அப்படியே சைக்கிள்ல இருந்து தூக்கிக்கிட்டாரு. சைக்கிள் கீழே விழுந்துடுச்சு. எவ்வளோ வேகமாக செயல்பட்டு அந்த பையனை சைக்கிள்ல இருந்து காப்பாற்றிருக்கிறார் பாருங்க. ஒரு கார் வந்துட்டு இருக்கு. கரெக்டாக இந்த இடத்துக்கு வரும்போது மரத்துல இருந்து ஒரு டயரே விழுந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு பாருங்க. எப்படி இந்த டயர் மரத்துல இருந்து இப்படி விழுது அப்படின்னு பாக்குறதுக்கே நம்ப முடியல தான். இருந்தாலும் கார் அதுல இருந்து தப்பிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது மலையடிவாரத்துல இங்க ஒரு பெரிய பஸ் ரோட்ல நிக்குது. அந்த நேரம் அந்த மலையில ஏதோ வித்தியாசமா தெரிஞ்சதுனால உடனே பஸ் நிறுத்திட்டாங்க. பஸ் பின்னாடி எடுத்து கொண்டு போறதுக்கான நேரம் எல்லாம் இல்ல. அதனால எல்லாரும் கதவை திறந்து வெளியே இறங்கி வேகமா ஓடவும் ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியில் அங்க நடந்ததை பாருங்க. மலையிலிருந்து அந்த அளவுக்கு நிறைய கற்கள் யாரோ தள்ளி விட்ட மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு. மணல் சரிவு மாதிரி எல்லாம் உருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. நல்ல வேலை. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்து இருந்தாரு. அதே நேரம் பார்த்து மேல கூரையில இருந்து ஏதோ ஒரு டைல்ஸ் தொப்புன்னு விழுந்திருக்கு பாருங்க. விழுந்த வேகத்துல உடஞ்சே போச்சு. நல்ல வேலை ஆள் மேல படாம பாத்திரத்துல பட்டதுனால இதோட போச்சு. எல்லாரும் பார்த்தது ஃபேன் தானோ அப்படின்னு நினைச்சிட்டாங்க. பார்த்தா கடைசியில் இந்த டைல்ஸ் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இங்க ஒரு பழைய கட்டடம். இதை இடிக்கிறதுக்கான வேலையில இறங்கி இருக்காங்க. 2 பேர் உள்ள இருந்து தள்ளுனா வெளியே போய் இந்த சுவர் விழும் அப்படின்னு பார்த்தா அது உள்ளதான் விழுந்திருக்கு. ஆனா இவர் ஜன்னல் பக்கத்துல நின்னதுனால அதுல இருந்து தப்பிட்டாரு. இப்படி நிக்கும் போது கூட யோசனையா நின்று இருக்கிறாரு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது மேல காங்கிரீட்ல ஏறி நின்று இந்த இடத்தையே கட் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பாக்குறோம். அந்த இடத்த கட் பண்ணா நம்ம தான் விழுவோம் அப்படிங்கறத பத்தி அவர் யோசிக்காம விட்டுட்டாரு. இந்த பலகையில பத்திரமா நிப்போம் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு. ஆனா அது விழும்போது அவரையும் சேர்த்து இழுத்தே கொண்டு போயிருக்கு பாருங்க. ரொம்ப உஷாரா தான் இருக்கணும். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரோட்டோரத்துல ஒரு லேடி நின்றுட்டு இருக்காங்க. ரோட்ல ஒரு கார் பாருங்க அப்படியே உருண்டு புரண்டு வந்துட்டு இருக்கு. எப்படியோ ஒரு நொடி பொழுதுல அந்த இடத்த விட்டு நகர்ந்து போனதுனால எதுவும் ஆகல. அதுக்காக கார் இந்த அளவுக்குலாம் புரண்டு வருமா அப்படின்னு பாக்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். ஏதோ படத்துல பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. இங்க இந்த வீடியோல ஒரு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த கடற்கரையில போஸ் கொடுத்து நின்னதுக்கு பின்னாடியே வேகமா வந்த ஆளை அப்படியே ஆளை சறுக்கி கீழே தள்ளிவிட்டு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது கடற்கரையில இந்த கொடையை காப்பாத்துறது மட்டும் நடக்காத விஷயம். இவரும் கொடையை பிடிக்கிறதுக்காக போய்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அது அவரை ஓட விடுற மாதிரி பறந்துகிட்டே இருக்குது பாருங்க. அது இப்போதைக்கு கை கேட்டுற மாதிரி தெரியல. காத்தோட வேகத்துக்கு முன்னாடி நம்மளால தான் ஓட முடியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல தண்ணி நிறையவே ரோட்ல தேங்கி இருக்குது. இந்த நேரத்துல எங்க பள்ளம் இருக்கும் அப்படின்னே தெரியாது. அப்படிதான் பள்ளத்துல போய் விழுந்துட்டாங்க. இவரு தண்ணி கொஞ்சம் தானே போகுது அப்படின்னு பைக் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு வந்தாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் இருந்திருக்கு பாருங்க. வெள்ளத்தோட வெள்ளமா பைக் ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு. ஆள் வந்ததே பெரிய விஷயம்தான். இங்க இந்த வீடியோல இவரும் கொடையோட படாத பாடுபட்டு இருக்கிறாரு. எப்படியாவது இந்த கொடையை பத்திரமா கொண்டு போயிடலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா அது இழுக்கிற வேகத்துக்கு தான் ஆள் போய் ஆகணும் போல. இந்த கொடையை கொண்டுட்டு வெளியெல்லாம் போக முடியாது அப்படின்னு மறுபடியும் கொடையோட வீட்டுக்கே ஆள் போய் சேர்ந்துட்டாரு. கொடை கம்பியெல்லாம் முறிஞ்சி கொடையோட உருவமே மாறி போச்சு பாருங்களேன். இருந்தாலும் ஏதோ பரவாயில்லன்னு தலையில வச்சுட்டு ஒரே ஓட்டமா ஓடியாச்சு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பைக் எடுத்துட்டு இந்த இடத்துல வந்தவர் கொஞ்சம் தண்ணி தேங்கி இருந்ததை பார்த்தாரு. ஆனாலும் ஒரு வேகத்துல போனா இதை கடந்துடலாம் அப்படின்னு அதே வேகத்தை கொஞ்சமும் குறைக்காம வந்தாரு பாருங்க. அப்படியே இந்த சகுதியில ஆள் சாரிக்கு கீழே விழுந்துட்டாரு. பைக் ஒரு பக்கம் ஆள் ஒரு பக்கம். இதுக்கு மெதுவா நடந்தே போயிருக்கலாம் போல. இங்க இந்த வீடியோல கார் கதவை திறந்துட்டு உள்ள போய் அப்படியே உட்கார்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சா அதுக்கு விடுதா பாருங்க இந்த காத்து. முடி ஒரு திசையில பறந்துட்டு போகுது, ஆள் ஒரு திசையில போயிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ கதவை திறந்து உள்ள வந்து உட்கார்ந்தாச்சு. இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல இந்த கொடையை கொண்டு வந்ததுக்கு கொடை ஆளை அப்படியே தூக்கி போட்டு மூடிடும் போல. வெறும் தலையும் காலும் மட்டும்தான் தெரியுது. கொடை எந்த அளவுக்கு மூடி இருக்கு பாருங்களேன். ஒரு அடியாவது எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா இன்னும் பின்னாடி தான் தள்ளி கொண்டு போகுது.